LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். இருக்கிற பிரச்சனை எல்லாம் உட்கார வச்சு 3 வேளை சோறு போறதே கஷ்டமா இருக்கு. இதுல அதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும், காசு வேற கேட்டு இருக்கீங்க. போங்கப்பா, தாங்க 500 ரூபாய் இல்ல 100 ரூபாய் தான் இருக்கு. இதுவும் என் பொண்டாட்டிய சொல்றாதீங்க, அப்புறம் இதை வச்சு நான் சண்டை வர போடுவா. என்னண்ணா அந்த அண்ணா எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாவை திட்டிகிட்டே இருக்காரு. சம்பாதிக்கிற வயசை தாண்டிட்டாலே இப்படித்தான்பா, சொந்த வீட்டில் கூட மரியாதை இருக்காது. சம்பாதிக்கிற நாளையில் குடும்பம்னு ஒன்று மனுஷன் நான் எப்படி இருக்காரு பாருங்க. காசு இல்லைன்னா எல்லாம் இப்படி தானா. உனக்குன்னு அதானா சொல்கிறேன், சம்பாதிக்கிற நாளையிலேயே உனக்குன்னு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கோ. எங்கடா சம்பாதிக்கிறது செலவுக்கே கரெக்டாக இருக்குது, இதில் என்னென்னு பாதுகாப்பு பண்ணிக்க. அண்ணா உன்னால் மாதம் 210 ரூபா கட்ட முடிஞ்சதுன்னா 8,50,000 ரூபா அமௌண்ட் கிடைக்கிற மாதிரியும், இல்லை மாதம் ஒரு 42 ரூபா தான் கட்ட முடியுது அப்படின்னா 1,70,000 ரூபா அமௌண்ட் கிடைக்கிற மாதிரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு திட்டம் எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்குது. வேணா சொல்லி ஜாயின் பண்ணி விட்றேன். 42 ரூபா என்ன திட்டம் நல்லா இருந்தால் 210 ரூபாயில் கூட சேர்ந்துக்கலாம் தான். நீ முதல் அந்த 2 திட்டத்தையும் நீ டீட்டெயிலாக சொல்லு. ஆனால் 2 வெவ்வேறு திட்டம்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே திட்டம் தான். நம்மளால் எவ்வளோ காசு கட்ட முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறேன். எனக்கு வயசானதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் மாதம் பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். எனக்கும் என் ஒய்ஃபுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு ப்ரைவேட் வேலையில் இருக்கவங்களுக்கு மாதம் பென்ஷன் இருக்க மாதிரி ஒரு திட்டம் இருக்கும். இப்போ ஒன்றை மாதிரி கூலி வேலை பார்க்குறவங்களுக்கும் எந்த ஒரு அமைப்பையும் சாராமல் வேலை பார்க்குறவங்களுக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறி தானே. அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2015 அடல் பென்ஷன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பென்ஷன் ஸ்கீமா? எப்போ அப்படின்னா அதில் வந்து மாதம் தானே காசு வரும். நீ என்னமோ 8.5 லட்சம் 1.5 லட்சம்லாம் வரும்னு சொல்கிற. இந்த திட்டத்தோட ஒரு நல்ல விஷயம் அதானா, இப்போது இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் கூலி தொழிலாளருக்கும் ஈஸ்ரம் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. இப்போ இந்த திட்டத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 60 வயசு வரைக்கும் காசு கட்டுவோம். 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். 3000 ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக அமௌண்ட் கிடைக்கும். இப்போ பென்ஷன் வாங்குறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ மனைவியோ கணவனோ இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதில் பாதி அமௌண்ட் இப்போ 3000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா 1500 ரூபா அப்படிங்கிறது மனைவிக்கோ கணவனுக்கு கொடுப்பாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் காசு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி மாதம் காசு கட்டிகிட்டு இருக்கோம். 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு பென்ஷன் அமௌண்ட் கிடைக்குது. இது வந்து 1000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் கூட. அந்த திட்டத்தில் வெறும் 3000 ரூபா மட்டும் தான் ஃபிக்ஸ்டு. இதில் நம்மளுடைய வருமானத்தை பொறுத்து நம்ம கட்டுற காசை பொறுத்து 1000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் கூட நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் பென்ஷன் மாதம் கிடைக்கும், ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக. அதில் நான் முன்ன சொன்னதில் பாதி தான் கிடைக்கும். இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோவே கிடைக்கும். இப்போ அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு மீதி இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டு கார்பஸ் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதுதான் இந்த திட்டத்தோட பெனிஃபிட். இப்போ 5000 ரூபாய்க்கு ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 8,50,000 ரூபா அப்படிங்கிறது கார்பஸ் அமௌண்ட்டாக இருக்கும். இந்த கார்பஸ் அமௌண்ட்டை மாதம் நமக்கு பென்ஷன் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறமா கார்பஸ் அமௌண்ட்டில் மீதி எவ்வளோ இருக்கோ அதை வந்து நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் இப்போ நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அது நம்மளுடைய வயசை பொறுத்து மாறும். 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் வரதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த வயசை பொறுத்து மாறுன்னு சொன்னீங்க, அது என்ன கணக்கு? இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லி 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒரே அமௌண்ட் கட்ட முடியாது இல்லை. 18 வயசில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க, 40 வயசுல ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த அமௌண்ட்டுங்கிறது மாறும். அது எப்படின்னா, இப்போ 18 வயசில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 42 வருஷம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். 1000 ரூபா பென்ஷனுக்கு கட்டுறாங்க அப்படின்னா மாதம் 42 ரூபா ப்ரீமியம் அமௌண்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே 5000 ரூபா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாதம் 210 ரூபா அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இதோடைய கார்பஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது 1000 ரூபா பென்ஷனுக்கு கட்டியிருந்தாங்க அப்படின்னா 1,70,000 ரூபா. இதுவே 5000 ரூபா பென்ஷனுக்கு கட்டியிருந்தாங்க அப்படின்னா 8,50,000 ரூபா. இதே மாதிரியே ஒருத்தர் வந்து 25 வயசுல ஜாயின் பண்றாரு அப்படின்னா மீதி அவங்க 35 வருஷம் காசு கட்டுற மாதிரி இருக்கும். 1000 ரூபா பென்ஷனுக்கு 76 ரூபாயும் 5000 ரூபா பென்ஷனுக்கு 376 ரூபாயும் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் கார்பஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது அதே தான். 30 வயசுல ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா மீதி 30 வருஷம் காசு கட்டுற மாதிரி இருக்கும். 1000 ரூபாய்க்கு 116 ரூபாயும் 5000 ரூபாய்க்கு 577 ரூபாயும் கட்டுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் 40 வயசுல அதிகபட்சம் ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா 20 வருஷம் அவர் கட்டுற மாதிரி இருக்குமா. 1000 ரூபா பென்ஷனா இருந்தது அப்படின்னா 291 ரூபாய். 5000 ரூபா பென்ஷனாக இருந்தது அப்படின்னா 1454 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். கார்பஸ் அமௌண்ட் 1,70,000 ரூபா அப்படிங்கிறதும் 8,50,000 ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இருக்கும். இப்படி நாம் எந்த வயசில் ஜாயின் பண்ணுறோமோ, எந்த அமௌண்ட் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ, 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் எந்த அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்குன்னு ஒரு டேபிள் அவங்க கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த திட்டத்தில் வந்து நான் வந்து 18லேருந்து 40 வயசுக்குள்ளே ஜாயின் பண்ணணும். எப்போ ஜாயின் பண்ணுறேனோ அதுலேருந்து 60 வயசு வரைக்கும் நான் வந்து மாதம் காசு கட்டினேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் 30 வயசில் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கட்டணும்? 577 ரூபா. அப்படி தானே? அப்போ 577 ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6,924 ரூபா வருது. அதை 60 வயசு கட்டணும், 60 வயசு வரைக்கும் கட்டணும் அப்படிங்கிறதுனால 30 வயசு போட்டோம்னா இன்ட்டு 30 போட்டோம்னா 2,07,220 ரூபா வருது. அப்போ நீ சொன்ன கார்பஸ் அமௌண்ட்லாம் போட்டு 8.5 லட்சம் வரும்.
அந்த 8.5 லட்சத்தில் வந்து 60 வயசுக்கு அப்புறம் எனக்கு மாதம் 5,000 ரூபா கொடுப்பாங்க. ஆமாம், இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்களுக்கு மாதம் பென்ஷன் அமௌண்ட்டாக வரும். இப்போ பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க இயற்கையாகவே இருந்தாலும் சரி அல்லது ஆக்சிடென்ட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய பென்ஷன் வாங்குறவங்களுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும் மாதம். அவங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தமாக அந்த கார்பஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து நாமினிக்கு போகும். இப்போ நீங்களே இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் மாதம் போய் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ 3 மாதத்துக்கு இருக்கவோ அல்லது 6 மாதத்துக்கு இருக்கவோ கட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கும் நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரியே நம்ம போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை நம்ம திட்டத்தோடு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு மாதம் ப்ரீமியம் அமௌண்ட் கட்டணும்னு இல்லை. அக்கௌண்ட்டில் காசு வச்சுருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக மாதம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஒருவேளை அக்கௌண்ட்டில் காசு வைக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி இருக்குது. ஸோ திட்டத்தில் ஜாயின் பண்ணுறவங்க அக்கௌண்ட்டில் காசு இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிப்பா, இந்த ஸ்கீமில் நான் ஒருவேளை ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம், கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆர்வத்தில் நான் கட்டுறேன், அதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து கட்ட முடியல அப்படின்னா அது வரைக்கும் நான் கட்டின காசு என்ன ஆகும்? திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா? அதான் நான் முன்ன சொன்னேன் இல்லையா, நம்மளால் அமௌண்ட் கட்ட முடியல அப்படின்னா கட்டாத அமௌண்ட்டுக்கு வந்து பெனால்ட்டி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம கட்டல அப்படிங்கிற பட்சத்தில் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய பென்ஷன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கட்டின காசு அப்படிங்கிறத நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்னும் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம காசு கட்ட தவறிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர், நம்ம கட்டின காசு மட்டும்தான் திரும்ப கிடைக்கும். இதுவே நம்ம வந்து காசு கட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்குது, என்னால் தொடர்ந்து கட்ட முடியல, ஒருவேளை இறந்துட்டாங்க கட்டிகிட்டு இருக்கும்போது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வரைக்கும் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த காசு அப்படிங்கிறது அப்போ வரைக்கும் என்ன வட்டி போட்டிருக்காங்களோ அது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் அப்படிங்கிறதுனால மற்ற திட்டங்கள் பென்ஷன் திட்டம் இருக்கு இல்லையா, ஈஸ்ராம் திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதுலேயுமே டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரியே தான் இதுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கட்டின காசு அப்படிங்கிறது அப்படியே நமக்கு கொடுப்பாங்க, டேக்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. சரி, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த திட்டத்தில் எப்படி போய் ஜாயின் பண்ணுறது? ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கணும். அந்த வயசு தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் கட்ட முடியாது. இதே மாதிரியே வேற ஒரு கவர்மெண்ட்டோடைய பென்ஷன் திட்டத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டத்தில் நம்மளால ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம இந்த அடல்ட் திட்டத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லையோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லது நெட் பேங்கிங் இருக்கும் இல்லையா, அது மூலமாகவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் இருக்குது, அங்கே போய் கேட்டோம் அப்படின்னா அடல் பென்ஷன் திட்டத்துக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர் இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கொடுத்துட்டோம்னாவே நம்ம அந்த அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. மாதம் அமௌண்ட் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஆட்டோ டெபிட்டே ஆயிரும். நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா போதும். கவர்மெண்ட்டோடைய டேட்டா படி இப்போ வரைக்கும் இந்த திட்டத்தில் 5,50,00,000 பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்களாம். வருஷத்துக்கு 80 லட்சத்துலேருந்து 90 லட்சம் பேர் இதில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ இந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா 2015. 2015லேருந்து 2020 வரைக்கும் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டே நமக்கான பாதி தொகையை கட்டுறாங்க. இப்போ நான் 210 ரூபான்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த 210 ரூபாய் இருந்தாலும் சரி வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டும்போது பாதி அமௌண்ட் மட்டும் நம்ம கட்டுற மாதிரியும் மீதி பாதி அமௌண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டும் கட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த 2020க்கு அப்புறமா ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முழு அமௌண்ட்டுமே நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்குது. சரிப்பா, அப்போ நீ சொன்ன மாதிரி இந்த திட்டத்தை பற்றி போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் போய் என்னென்னு நான் விசாரிக்கிறேன். சரிங்க. இதே மாதிரியே இந்த அடல் பென்ஷன் திட்டத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணி அமௌண்ட் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அல்லது பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன நல்லது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே இந்த பென்ஷன் திட்டத்துக்குன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஈஸ்ரம் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமும் இருக்குது. அந்த ஸ்கீமை பற்றியும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். அதை பார்த்தும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. பணம் கூடுச்சுன்னா பாசமும் கூடும், பணம் குறைஞ்சிச்சுன்னா பாசமும் குறையும். அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்க.